ரன்வே இஃப் இட் டசன்ட் ஃப்ளேர். ஆனால் எய்மிங் பாயிண்டில் தான் வந்துட்டு கரெக்டாக வந்து லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டெட் இது வந்து ஒரு கைடன்ஸ் டூல் வந்து இதாகும். அது வந்து கைடன்ஸ் டூல் மாதிரி ஆக்ட் ஆகும் டு ஹெல்ப் யூ மெயின்டைன் த கரெக்ட் கைட் ஸ்லோப் அண்ட் டிசன்டன்ட் ரேர். டச் டவுன் பாயிண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் த கல்மினேஷன் ஆஃப் யுவர் அப்ரோச். அதாவது டச் டவுன் ஜோன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அப்ரோச்சை வந்துட்டு கல்மினேட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. த எக்ஸாக்ட் ஸ்பாட்டு வேர் த ஏர்க்ராஃப்ட் வீல் டச்சஸ் த ரன்வே. இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் தான் வந்துட்டு ஏர்க்ராஃப்டோட வீல் வந்துட்டு ரன்வே வந்து டச் பண்ணும். அதுதான் வந்துட்டு டச் டவுன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ரன்வே லைட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு அப்ரோச் லைட்டிங் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்ரோச் லைட்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். த்ரெஷோல்ட் லைட்டிங் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதில் வந்துட்டு ரொம்ப இன்டீரியர் நேரோ ஜோன் வந்து எதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்த ப்ராடர் ஜோன் வந்து எடுத்துகிட்டா சப்சிக்வெண்ட் வேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. த்ரெஷோல்டு ஜோன் வந்து இம்ப்ளைஸ் ஸ்டார்ட் ஆர் பிகினிங் போர்ஷன் ஆஃப் த ரன்வே. இதில் தான் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆகும். ஸோ இந்த இதில் வந்துட்டு 3 போர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. த்ரெஷோல்டு ரைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலர்லையும், அதுக்கடுத்து வந்துட்டு அப்ரோச் லைட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்லையும் இருக்கும். அதுக்கடுத்து டாக்ஸிவே லைட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ கலர்லையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து த்ரெஷோல்ட் லைட்டிங் வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த்ரெஷோல்ட் லைட்டிங் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் டெசிஷன் ஆஃப் பைலட் டு லேண்ட் ஆர் நாட் டு லேண்ட். இந்த த்ரெஷோல்ட் லைட்டிங்கில் தான் வந்துட்டு அந்த பைலட் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க வெதர் டு லேண்ட் ஆர் நாட் டு லேண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இஃப் த்ரெஷோல்ட் லைட் இன் த டைரக்ஷன் இஃப் லேண்டிங்ஸ் ஆர் க்ரீன், அது வந்துட்டு இன்கேஸ் வந்து ரன்வேவோட ஃப்ரண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து க்ரீன் கலர்லையும், இதே வந்துட்டு எண்ட் ஆஃப் த ரன்வேலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரெட் கலர்லையும் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு அப்ரோச் லைட்டிங் வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அலோஸ் த பைலட் டு விஷுவலி ஐடென்டிஃபை த ரன்வே என்விரான்மெண்ட் அண்ட் அலைன் த ஏர்க்ராஃப்ட் வித் ரன்வே அப்பான் அரைவிங் அட் எ ப்ரிஸ்கிரைப்டு பாயிண்ட் ஆன் அப்ரோச். இது வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பைலட் வந்துட்டு பைலட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து ரன்வே என்விரான்மெண்ட்டில் கரெக்டாக அலைன் ஆகிருக்குதா அந்த ஏர்க்ராஃப்ட்டு அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பார்க்குறதுக்காக வந்துட்டு அந்த அப்ரோச் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அரைவிங் அட் அ ப்ரிஸ்கிரைப்டு பாயிண்ட் ஆன் அப்ரோச். அடுத்து வந்து மாடர்ன் அப்ரோச் லைட்டிங் சிஸ்டம் வந்து எதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைலி காம்ப்ளெக்ஸ் இன் டிசைன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட்லி என்ஹான்ஸ் த சேஃப்டி ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் பர்டிகுலர்லி இன் கண்டிஷன் ஆஃப் ரெடியூஸ்டு விசிபிலிட்டி. ஸோ இது வந்துட்டு விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாடர்ன் அப்ரோச் லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஹைலி காம்ப்ளெக்ஸ் இன் டிசைன் அண்ட் சிக்னிஃபிகண்ட்லி என்ஹான்ஸ் இது வந்துட்டு சேஃப்டி ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பர்டிகுலர்லி இன் கண்டிஷன் ஆஃப் ரெடியூஸ்டு விசிபிலிட்டி அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தா வந்துட்டு ரன்வே எண்ட் லைட் வந்துட்டு டுவர்ட்ஸ் த ரன்வே வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா க்ரீன் கலர்லையும், அதுக்கடுத்து இன்னொரு ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரன்வே வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ரெட் கலர்லையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தா வந்துட்டு கிளியர் ஜோன் வந்துட்டு ஸ்டாப் வேவும் கிளியர் ஜோனில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு யூடர்ன் போட்டு வர்றதுக்காக வந்துட்டு இன்கேஸ் வந்து என்ஜின் ஃபெயிலியர் இல்லைனா வந்து எமர்ஜென்சி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தா வந்துட்டு கிளியர் வேவோட வித்து வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 150 மீட்டர் வந்து இருக்கும். அதுக்கடுத்து லென்த் ஆஃப் த கிளியர் வே வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 75 மீட்டர் வரை இருக்கும். அதுக்கடுத்தா வந்துட்டு மேக்ஸிமம் அப்பர்ட் ஸ்லோப் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க 1.25% வரை இருக்கும். அதுக்கடுத்து மோஸ்ட் ரன்வேஸ் ஆர் நாட் ஃப்ளாட் இஃப் இட் ஹேவ் அ மைனர் அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்லோப்ஸ். இதில் வந்துட்டு ஃப்ளாட்டாக வந்து இருக்காது. இது வந்து மைனர் அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்லோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து அப் ஸ்லோப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட் அண்ட் லேண்டிங் ரோல் அண்ட் டவுன் ஸ்லோப் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட் அண்ட் டேக் ஆஃப்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு அப் ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப் ஸ்லோப் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு லேண்டிங் அப்போ வந்துட்டு அது வந்து லேண்டிங் அப்போ வந்துட்டு ரன்வே வந்துட்டு இதுக்காக வந்து ரன்வேல லேண்டிங் அப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டு ப்ரொவைட் த பிரேக்கிங் எஃபெக்ட். அதான் டவுன் ஸ்லோப் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட் அண்ட் த டேக் ஆஃப் அதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிவே டிசைன் வந்து எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு லென்த் ஆஃப் த டாக்ஸிவே வந்துட்டு லென்த் ஆஃப் த டாக்ஸிவே அண்ட் தென் வந்துட்டு வித் ஆஃப் த டாக்ஸிவே. லென்த் ஆஃப் த டாக்ஸிவே வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரன்வேவோட லென்த்தை விட அது வந்து கம்மியாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஃபியூல் கன்சப்ஷனுக்காகவும், அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இதுக்குன்னு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வித் ஆஃப் த டாக்ஸிவே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரன்வேவோட லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டாக்ஸிவேலேயே வந்துட்டு நம்மளோட ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு ஏர்பான் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
வித் ஆஃப் த டாக்ஸிவே வந்துட்டு கம்மியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரன்வே விட. அதுக்கடுத்து வந்துட்டு சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏர்க்ராஃப்ட்லேருந்து டிரைவரோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேலே வந்து இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்துட்டு நம்மளோட ரன்வேவோட டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்துட்டு எதில் இருக்க ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளியராக வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு 3 மீட்டர் above the taxiway it will be possible to see the whole surface of a taxiway for a distance of at least 300 மீட்டர். இது வந்து 2 மீட்டர் அப்படின்னா வந்துட்டு 200 மீட்டர் வரைய பார்க்க முடியும். 1.5 மீட்டர் அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 150 மீட்டர் வரை வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு பாத் ஆஃப் த நோஸ் கியர். அதுக்கடுத்து வந்துட்டு பாத் ஆஃப் த நோஸ் கியர் வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரெட்ராக்ட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த நோஸ் லேண்டிங் கியர் வில் ரெட்ராக்ட் ஃபார்வர்ட். அந்த ரியர் லேண்டிங் கியர் வந்து அரௌண்ட் த விங்ஸ் வந்து பேக்வர்ட்லேருந்து போகிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த நோஸ் லேண்டிங் கியர் வந்து ஃபார்வர்டில் போகிறதுக்காகவும் அது வந்து ரெட்ராக்டிங் ரியர் லேண்டிங் கியர் அப்படிங்கிறது வந்து எதில் வந்து ப்ரொவைட் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு பேக்வர்டில் போகிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஏர்பிளைன்ஸ் ரிலே ஆன் லேண்டிங் கியர் ஃபார் என்ன இருக்கும் அப்படின்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு வீல்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் வீலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு விங்ஸ்லேயும் வந்துட்டு இந்த வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பிலோ த நோஸ் அண்ட் அரவுண்ட் த விங்ஸ் ப்ரியர் டு லேண்டிங் பைலட் வில் லோயர் த ஏர்பிளைன் லேண்டிங் கியர். அது ப்ரியர் டு லேண்டிங் அப்போ வந்துட்டு பைலட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஏர்பிளைனோட லேண்டிங் கியரில் வந்துட்டு லோயர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டேக் ஆஃபில் வந்துட்டு தே வில் ரைஸ் த ஏர்பிளைன் லேண்டிங் கியர். இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு லேண்டிங் அப்போ வந்துட்டு பைலட் வந்துட்டு ஏர்பிளைனோட லேண்டிங் கியரை வந்து லோயர் பண்ணுவாங்க. டேக் ஆஃப் அப்போ வந்துட்டு அந்த ஏர்பிளைனோட லேண்டிங் கியரை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து டேர்னிங் ரேடியஸ் அப்படின்னா whenever there is a change in direction of taxiway horizontal curve வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. curve of turning radius வந்து design that the aircraft can negotiate it without significantly reduces the speed. இது வந்து எதுக்காக அப்படின்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதோட டேரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக without significantly reduces ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டாக்ஸிவே அப்படிங்கிறது வந்து டாக்ஸிவேலேருந்து ரன்வேலையோ இல்லை வந்துட்டு ஒரு ஓரியன்டேஷன்லேருந்து இன்னொரு ஓரியன்டேஷன்லேயோ வந்துட்டு டைரக்ஷன் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூசஸ் ஸ்பீடு. இந்த ஸ்பீடை வந்து அது கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து சர்க்கிள் ஆஃப் லார்ஜ் ரேடியஸ் வந்து சூட்டபிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் த கர்வ் வந்து யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு V² 125 × F அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து V² 125 × F வந்து யூஸ்வலாக வந்து ஹைவேலையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஒரு மவுண்டைன் இல்லைனா வந்துட்டு இதில் வந்துட்டு ஹேர்பின் பெண்டோட கர்வ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது பண்ணுறதுக்காக வந்துட்டு அதோட கர்வ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வேர் R is equal to radius in meter and F is equal to coefficient of friction and B is equal to speed in kilometer and value of F may be 0.31 அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஓகேவா?